நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில என்ன பார்க்க போறோம்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஆன்மீக பயணமா ஒரு ஐயப்பன் கோவில் போயிருந்தோம். ஐயப்பன் மலை மீது அமர்ந்துள்ள கோவில். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பாலக்காடு மாவட்டத்தில கொல்லங்கோட்டுக்கு பக்கத்தில பல்லசன அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு அருகாமையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு. இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரியும்படி சொல்லணும்னா, மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில் நெறைய பேர் போயிருப்பீங்க. அந்த கோவில்லேருந்து சரியா 1 கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில பத்தி இன்னும் பல தகவல்கள் நான் போக போக சொல்றேன். அதனால பதிவ முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவிலுக்கு நம்ம மேப் போட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு சிறிய தடம் போகும். அந்த தடத்துக்கு நம்ம அடையாளமாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிறிய இந்த கல் இருக்கும், அளவு கல் மாதிரி. இந்த இடத்துல நம்ம பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மேப்பில் கரெக்டாக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுன்னு காட்டும். அதுலேருந்து நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. வழி இதாகத்தான் இருக்கணும். ஆல்ரெடி நடந்து போன மாதிரி ஒரு சில பாதைகள் நமக்கு தெரியுது. அதை வச்சு தான் போகிறேங்க. மற்றபடி பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம மலைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் நடந்து வந்ததுக்காக பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பாறையான ஒரு இடம் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிறிய படிக்கட்டில் ஏறுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த நேரம் தான் போகணும். இதுக்கு உங்களுக்கு அடையாளம் சொல்லணும்னா நம்ம ஆளுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இங்கே பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து மலை ஏறணும்னு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பையில் நீங்கள் போடாதீங்க. வந்தோம்னா பார்த்திங்கன்னா இங்கே பாறையில் படிக்கட்டு போல் செதுக்கியிருக்காங்க. இங்கே ஒரு கயிறு கட்டியிருக்கு. இந்த கயிறை பிடிச்சி தான் நம்ம ஏறணும். அந்த படி ஏறி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாறை இடுக்குகளுக்கு நடுவில் ஒரு நீர்த்தேக்கம் இருந்துச்சுங்க. ஊட்டு நீரா இல்லை மழை நீரா அப்படிங்கிறது சரியா தெரியல. நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல அமர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும். இந்த மலையேற்றம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மலையை சுற்றியும் ஃபுல்லாக பசுமையாக தான் காட்சியளிக்கும். மேலே ஏறும்போதே இந்த கேரளாவோட நீங்கள் அந்த வயல்வெளிகளெல்லாம் பார்த்துட்டே போகலாம். கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பெருசா வீடுகள் எல்லாம் தெரியாது. இந்த மலையேற்றம் பண்ணும்போது நம்ம இந்த இயற்கையோட சேர்ந்து பயணிக்கிறதுனால, அந்த பயண அனுபவமே பார்த்தீங்கன்னா, நமக்கு மறக்க முடியாத ஒரு அழகிய அனுபவமா அமையும். இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, இன்னொரு நீர்த்தேக்கம் போல இருந்துச்சு. அந்த மழைநீர் சேகரிக்கிறதுக்காக அந்த பாறைகள்ல குளம் போல கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தாங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நம்ம மலை ஏறி வந்துட்டோம். ஒரு சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. ரொம்ப கடினமானதாக இல்லை. நண்பர் தீனா வந்துருக்கிறாரு. சபரிமலைக்கு மாலையும் போட்டிருக்கிறாரு. பார்த்திங்கன்னா பின்னாடி தான் தெரியுது. பார்த்தீங்களா கோவில் ரொம்ப அழகான ஒரு அமைதியான சூழலில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் வாங்க. முழு மன திருப்தியோடு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க என்ன கோவில் எப்படி இருக்குன்னு அருகில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
மாதிரி தான் இருக்கிறேங்க. காற்றுனா காற்று, அருமையான காற்று, சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணுங்க கடவுள் வழிபாட்டில்? கண்டிப்பாக வாங்க ஒரு டைம் எல்லோரும். நம்ம பார்த்தீங்கன்னா பல்லசேனை ஐயப்பன் கோவிலில் சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வர வரையில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தூங்கிட்டோம். அவ்வளோ அருமையான ஒரு காற்றடிச்சிது. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். அருகில் பார்த்தீங்கன்னா கோட்டமலை ஐயப்பன் கோவிலும் இருக்குது. அங்கே தான் அடுத்து போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பல்லசேனை ஐயப்பன் கோவில் அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு முறை வாங்க. சாமியே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. நன்றி.